Hi everyone, welcome to today's chemistry class. So இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் FCC பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம இதுல SCC அண்ட் BCC அப்படின்னு சொல்லிட்டு 5 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு தனித்தனி வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க அதை போய் பாருங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதோட கண்டினியூஷனா இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் FCC. ஓகே, அப்ப அந்தந்த டாபிக்ஸ் நம்ம எப்படி ஒரு 7 ஹெட்டிங்ஸா பார்த்தோமோ அதே மாதிரி இந்த பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் FCC என்ன பண்ணிருக்கோம், ஒரு 7 ஹெட்டிங்ஸா பார்க்க போறோம். இது எல்லாமே எனக்கு ஒன்னோட ஒன்னு ரிலேட் ஆன விஷயம் தான். ஒன்னு பண்ணி அது மூலமா என்ன பண்ணுறோம், செகண்ட் விஷயத்தை நம்ம டிரைவ் பண்ணிக்க போறோம். ஸ்டார்டிங் வித் டயக்ராம் மூலமா நம்ம கண்டுபிடிக்க போறது ரேடியஸ், தென் அதை சப்ஸ்டியூட் பண்ண போறது வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண போறோம். தென் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டோட்டல் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் கிடைச்சிரும். தென் வால்யூம் ஆஃப் யூனிட் செல், இந்த ரெண்டையும் டிவிஷன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு தேவையான பேக்கிங் எஃபிஷியன்சி கிடைச்சிரும். ஸோ பேக் பண்ணது போக மிச்சம் எவ்வளோ அப்படின்ற லெஃப்ட் ஓவர் அப்படின்ற இந்த ஃபார்முலாவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மட்டுமே எனக்கு தனியா ஒரு புக்கிங் சீட் ஒன் மார்க் எதிர்பார்க்கலாம். ஓகே, இது எனக்கு ஒன் ஆஃப் த 5 மார்க் கொஸ்டின்ஸ். SCC, BCC, FCC இந்த மூணையும் நீங்க படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா இதுல இருந்து நம்ம ஒரு 5 மார்க் கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ 7 டாபிக்ஸை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு கிளாஸ் இருக்க போகுது. ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறது ஒரு டயக்ராமோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ முதல்ல ஒரு கியூப் வரைஞ்சுக்கோங்க. நம்ம படிக்க போறது FCC, ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் யூனிட்ஸ். ஸோ இப்போ இங்க நம்ம ரெண்டு இடத்துல ஆட்டம்ஸ் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்னு கார்னர்ஸ் ஆஃப் தி கியூப், ரெண்டாவது எனக்கு ஃபேஸ் சென்டர். ஒரு கியூபை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எனக்கு 8 கார்னர்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஒரு கியூபை பொறுத்த வரைக்கும் 6 ஃபேஸஸ் இருக்கு. ஸோ முதல்ல ஆட்டம்ஸ் ஃபில் பண்ணிடலாம். கார்னர்ஸ் மொத்தம் எனக்கு 8 கார்னர்ஸ்ல இருக்கு. ஓகே, ஸோ மொத்தம் 6 ஃபேஸஸ் இருக்கு. பட் இங்க நம்ம பர்பஸ் எனக்கு ரேடியஸை கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் கண்டுபிடிக்கிறத நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த டயக்ராம வரைஞ்சிருக்கோம். ஸோ ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த ஃபேஸ கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் சென்டர்ட், அப்ப நடுவுல நான் என்ன பண்ணணும், ஒரு ஆட்டம் நம்ம இங்க பிக்ஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ நீங்க எந்த ஃபேஸ்ல நம்ம டிரா பண்ணிருக்கோமோ அதை மட்டும் என்ன பண்ணலாம், கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஹேவ் தி லெட்டர்ஸ் இஸ் A, B, C. ஓகே, சோ இங்க நான் ஜாயின் பண்ண போறது AC அப்படின்ற லைன் தான் ஜாயின் பண்ண போறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த AC அப்படின்ற லைன் எனக்கு நீங்க சென்டரா பிக்ஸ் பண்ண இருக்க அந்த ஆட்டம் எனக்கு நல்லா கிராஸ் பண்ணி போகணும். ஓகே, இப்ப நீங்க வரைஞ்சிருக்கக்கூடிய அந்த AC லைனோட வேல்யூ நம்ம தான் கண்டுபிடிக்க போறோம். சரி, அடுத்து என்ன செய்யணும், இந்த ஆட்டம்ஸோட ரேடியஸ் 6ன்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரு ஆட்டம் இருக்கு, ஏக்கு ஆட்டம், பியோட ஆட்டம், அதே மாதிரி எனக்கு சியோட ஆட்டம்க்கு நான் கொடுக்க போற ரேடியஸ் எனக்கு 6. வேறஸ் நடுவில் நம்ம பிக்ஸ் பண்ணிருக்கிறது கொஞ்சம் பெரிய ஆட்டமா இருக்கு. இந்த A அண்ட் C காட்டிலும் நடுவில் நம்ம ஃபேஸ் சென்டர்ல வச்சிருக்கக்கூடிய அந்த ஆட்டமோட சைஸ் எனக்கு பெருசா தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். ஸோ அதனால இதுக்கு நான் கொடுக்க போற ரேடியஸ் எனக்கு 2R. BCC நம்ம இதுதான் ஃபாலோ பண்ணிருப்போம். சென்டர்ல நம்ம போட்டிருக்க ஆருக்கு நம்ம 2Rன்னு கொடுத்துருப்போம். அதே மாதிரிதான் எனக்கு இங்க ஃபேஸ் சென்டர்லயும். சரி, அடுத்துதான் இந்த லென்த் பத்தி பேச போறோம். AB-க்கான எச் லென்த் A, BC-க்கான எச் லென்த் அகைன் இதுவும் எனக்கு ஏதான். நம்ம எதை கண்டுபிடிக்க போறோம்னா நம்ம வரைஞ்ச அந்த ஏசியோட எச் லென்த் தான் நம்ம இங்க கண்டுபிடிக்க போறோம். ஓகே, சோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ABC இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இப்படிதான் இருக்கு உங்களோட டயக்ராம். ABC, இதுல ஏக்கு நம்ம கொடுத்துருக்க வேல்யூ, ஏபிக்கு நம்ம கொடுத்துருக்க வேல்யூ A, BCக்கு நம்ம கொடுத்துருக்க வேல்யூவும் A தான். கண்டுபிடிக்க போறது AC. சரி, அப்ப ஃபார்முலா என்ன, AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் பிளஸ் BC ஸ்கொயர். சரி, ஏபிக்கு நம்ம வச்சிருக்க வேல்யூ A ஸ்கொயர், பிசிக்கு நம்ம வச்சிருக்க வேல்யூ A. அப்ப அதே ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. அப்ப A ஸ்கொயர் பிளஸ் A ஸ்கொயர் எனக்கு 2A ஸ்கொயர். ஓகே, அப்ப AC ஸ்கொயருக்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ எனக்கு 2A ஸ்கொயர். ஆனா எனக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு AC தான். அப்ப ஸ்கொயர் என்ன பண்ணுங்க, ஆப்போசிட்ல கொண்டு போங்க. அப்ப இந்த ஸ்கொயரை நான் ஆப்போசிட் சைட்ல கொண்டு போனேன் அப்படின்னா எனக்கு ரூட்டா கன்வெர்ட் ஆயிடும். நான் தனித்தனியாவே ரூட் போட்டு காமிக்கிறேன். எனக்கு 2 இருக்குல்ல, சோ 2க்கு ஒரு ரூட், அதே மாதிரி எனக்கு A ஸ்கொயரை நான் என்ன பண்ணணும், ரூட் போட்டாகணும். சரி, அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் எனக்கு கேன்சல் ஆயிடும். ஸோ த ஃபைனல் ஆன்சர் ஃபார் AC எனக்கு √2 × A. இதை எழுதும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த ரூட் அப்படின்றது எனக்கு 2க்கு மட்டும்தான் வரும். ஏன்னா இங்க ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம், கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ A கொஞ்சம் கேப் விட்டு தனியா எடுத்து எழுதுங்க. சரி, ஸோ டயக்ராம் வரைஞ்சாச்சு. அந்த டயக்ராம் வச்சு நான் என்ன பண்ணிருக்கேன், ஏசிக்கான வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த ஏசி வச்சுதான் அடுத்து நம்ம பார்க்க போற ரேடியஸ்க்கான வேல்யூ நம்ம இங்க கண்டுபிடிக்கணும். ஸோ ஏசிக்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ
√2 into a. சரி, இப்ப இந்த ஏசி அப்படின்ற லைன் எத்தனை ஆர கிராஸ் பண்ணதுன்னு பாருங்க. இந்த ஏசி அப்படின்ற லைன் எனக்கு மொத்தம் எனக்கு 4 ஆர கிராஸ் பண்ணும். ஏ அப்படின்ற ஆட்டத்தோட ஒரு ஆர், சி அப்படின்ற ஆட்டமோட ஒரு ஆர். ஓகே, ஃபேஸ் சென்டர்ல நம்ம ஒரு பெரிய ஆட்டம் வச்சிருக்கோம்னு சொல்லியிருந்தேன். அப்ப அதோட ரேடியஸ் எனக்கு 2r. ஓகே, அப்ப இங்க 1 + 2 எனக்கு 3, 3 + 1 எனக்கு 4. அப்ப ஏசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லைன் எனக்கு மொத்தம் எனக்கு 4 ஆர கிராஸ் பண்ணுது. அப்ப 4r, இந்த ஏசிக்கு வேலை சப்ஸ்டிட் பண்ணுங்க, 4r சப்ஸ்டிட் பண்ணுங்க. இட் இஸ் ஈக்குவல் டு √2a. நமக்கு தேவை ரேடியஸ் மட்டும்தான். அப்ப 4 ஆப்போசிட்ல கொண்டு போங்க. √2 டிவைடட் பை 4a. சோ இதுதான் நமக்கு தேவையான ரேடியஸ். ஸோ ரேடியஸ் கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னா நமக்கு எது முக்கியம்? டயக்ராம் முக்கியம். இதை வச்சுதான் நம்ம ரேடியஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அடுத்ததான் நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா வால்யூம் ஆஃப் ஸ்பியர் பேச போறோம். ஓகே, ஸ்பியர் பத்தி நம்ம ஏன் பேசுறோம் அப்படின்னா ஆட்டமோட ஷேப் எனக்கு என்ன ஷேப் தான்? ஸ்பெரிக்கல் ஷேப் தான். ஸோ அதனால இங்க நம்ம பேச போறது வால்யூம் ஆஃப் ஸ்பியர். ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியரோட ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா 4/3 πr3. ஓகே, சோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? ஏசி அதை வச்சு ரேடியஸ் கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ கண்டுபிடிச்ச ரேடியஸ் இங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ 4/3 πr வேல்யூ எனக்கு √2/4 into a. ஸோ ஆல்ரெடி எனக்கு ஃபார்முலா கியூப் இருக்கு, அந்த கியூபை போட்டுக்கும். அடுத்து நான் செய்ய போறோம், அந்த கியூப் நான் உள்ளுக்குள்ள இண்டிவிஜுவலா ஒவ்வொரு நம்பர்ஸுக்கும் பிக்ஸ் பண்ண போறோம். ஸோ 4/3 π இது உள்ள கொண்டு போங்க. √2³ அப்படின்னா இங்க √2 மல்டிபிள் பண்ண ஆன்சர் எனக்கு 2. அடுத்ததான் எனக்கு ஒரு √2 இருக்கு. ஸோ ஆன்சர் எனக்கு 2 into √2 டிவைடட் பை 4³ அப்படின்னா எனக்கு 64. 4 into 4 எனக்கு 16, 16 into 4 எனக்கு 64. ஸோ 64 ஏவை நம்ம கண்டிப்பா கியூப் பண்ணிக்கணும். சரி, இதுல எதையா நம்மளால கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும். எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? இப்ப முதலாவதா 2வையும் 64 கேன்சல் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா இங்க 32. ஓகே, அகெயின் இந்த 4ஐயும் 32வையும் கேன்சல் பண்ணோம்னா ஆன்சர் எனக்கு 8. அப்ப ஃபைனல் ஆன்சர் என்ன? வால்யூம் ஆஃப் ஸ்பியரோடது இதெல்லாம் பேலன்ஸ் இருக்குன்னு பாருங்க. இங்க ஒரு பை பேலன்ஸ் இருக்கு. சரி, இங்க எனக்கு √2 பேலன்ஸ் இருக்கு. ஓகே, இந்த பக்கம் எனக்கு ஒரு a³ பேலன்ஸ் இருக்கு. டிவைடட் பை இங்க 3, இங்க 8. ஸோ 3 into 8 எனக்கு 24. ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் பாத்தீங்கன்னா ஆன்சர் எனக்கு π√2 டிவைடட் பை 24 into a³. ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அடுத்ததான் நம்ம பேச வேண்டியது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் எஃப்சிசி. எஃப்சிசில நம்ம எத்தனை ஆட்டம்ஸ் பிளேஸ் பண்ணலாம்? ஓகே, அப்ப இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா எனக்கு 4. இது எப்படி வந்துச்சு அப்படின்றத ஆல்ரெடி நம்ம ஒரு தனி வீடியோவா போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ரொம்ப முக்கியமான ஒரு 2 மார்க் இருக்கு. ஸோ அதையும் சேர்த்து பாருங்க. அதை பாத்தீங்க அப்படின்னா ஏன் நம்ம இங்க 4 போறோம் அப்படின்றது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அடுத்து இந்த ரெண்டையும் நான் மல்டிபிள் பண்ண போறேன். ஸோ தட் ஐம் கோயிங் டு ஹேவ் மை டோட்டல் ஆன்சர். அப்ப டோட்டல் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? இந்த ரெண்டையும் வால்யூம் ஆஃப் ஸ்பியரையும் நம்பர் ஆஃப் ஆட்டத்தையும் நான் மல்டிபிள் பண்ணணும். அப்ப π√2 டிவைடட் பை 24 into a³ மல்டிபிள் பண்றேன். ஸோ இன்டூ 4. சரி, ஏதாவது நம்ம கேன்சல் பண்ண முடியுமா? இந்த 4ஐயும் 24 என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். 6 4s are எனக்கு 24. ஸோ 6. அப்ப டோட்டல் வால்யூம் நம்ம கையில என்ன இருக்கு? π√2 divided by 6 into a³. ஓகே, ஸோ டோட்டல் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், கிடைச்சிருச்சு. ஸோ அடுத்ததான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? டோட்டல் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆன்சர் எனக்கு π√2 divided by 6 a³ கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்ததான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வால்யூம் ஆஃப் யூனிட் செல். வால்யூம் ஆஃப் யூனிட் செல். ஓகே, ஸோ யூனிட் செல் நம்ம ஒரு 7 டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல் படிச்சிருக்கோம். அதை பர்டிகுலர் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது, பேசிட்டு இருக்கிறது கியூபை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். கியூபிக் யூனிட் செல். இதோட எக்ஸ்பான்ஷனே பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல். டயக்ராம் நம்ம என்ன பண்றோம்? கியூபிக் ஷேப் வரைஞ்சோம் டயக்ராம்ல. ஓகே, அப்ப வால்யூம் ஆஃப் கியூப் என்னது? a³. இப்ப இந்த ரெண்டு நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு தேவையான பேக்கிங் எஃபிஷியன்சி கிடைச்சிடும். ஸோ பேக்கிங் எஃபிஷியன்சி இட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வால்யூம் ஆஃப் ஸ்பியர். இதோட ஆன்சர் எனக்கு π√2 divided by 6 into
a cube. Total volume of sphere என்ன பண்றோம் டிவைட் பண்றோம் by volume of unit cell அதோட வேல்யூ எனக்கு a cube. ஓகே, பேக்கிங் எஃபிஷியன்சி சின்ஸ் நம்ம பெர்சன்டேஜ்ல சொல்ல போறதுனால கண்டிப்பா நம்ம என்ன சேர்த்துக்கணும் 100 சேர்த்துக்கணும் இன்டூ 100. ஓகே, இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. a cube நம்மளால கேன்சல் பண்ண முடியும். ஸோ பையோட வேல்யூ எனக்கு 3.14 இன்டூ ரூட் டூட வேல்யூ எனக்கு 1.414 டிவைடட் பை 6 இன்டூ 100. அப்ப இதை நான் கேல்குலேட் பண்ணேன், மல்டிபிளிகேஷன் டிவிஷன் எல்லாம் பண்ணேன் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் எனக்கு 74% இருக்கும். ஓகே, அப்ப எஃப்சிசியோட பேக்கிங் எஃபிஷியன்சி பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 74%. அப்ப நான் ஃபில் பண்ணது போக மிச்சம் எனக்கு லெஃப்ட் ஓவர் எவ்வளவு இருக்கும் லெஃப்ட் ஓவர். ஸோ லெஃப்ட் ஓவர்ன்றப்ப என்ன பண்ணணும் 100ல இருந்து நீங்க என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சீங்களோ அதை நீங்க மைனஸ் பண்ணுங்க. அப்ப இங்க ஆன்சர் எனக்கு 26%. ஓகே, ஸோ எஃப்சிசியை பொறுத்த வரைக்கும் பேக்கிங் எஃபிஷியன்சி 74%, லெஃப்ட் ஓவர் எனக்கு 26% கிடைச்சிருக்கு. இது நம்ம ஒரு 1 மார்க் புக் இன்சைட் 1 மார்க் நம்ம இங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்ப எப்படி நீங்க இந்த பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் எஃப்சிசி தரோவா படிச்சிட்டீங்களோ, எப்படி நீங்க ஃபிங்கர் டிப்ஸ் வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸும் படிக்கணும் இல்லையா? ஸோ உடனே இந்த வீடியோ என்ன பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி ஆல்ரெடி நம்ம சேனல்ல எஸ்சிசி அண்ட் பிசிசி தனி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதோட லிங்க் நான் இங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்க்கல அப்படின்னா நீங்க அதையும் சேர்த்து பாருங்க. கண்டினியூஸா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.